அனைவருக்கும் வணக்கம். லேதானா டிரைவிங் ஸ்கூல். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட் விக்னேஸ்வரன் வந்து என்கிட்ட கிளாஸ் வரும்போது ஒரு ரெஃபரன்ஸில் தான் வந்தாங்க. வரும்போது ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ட்ரைவ் பண்ணுவேனான்னு என்கிட்ட கேட்ட ஃபஸ்ட்டு கொஷின் இது தான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிளாஸில் இவங்களுக்கு அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் டேர்னிங் கண்ட்ரோல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன், எப்படி டேர்ன் பண்ணும். அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. என்னென்னா ஓகே, நான் ட்ரைவ் பண்ணிவிடுவேன் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அப்போவே அவங்களுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்ன நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணலை நம்ம சொல்ல முடியாது. ஒரு லேர்னிங், நம்ம பிகினராக ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கும் போது மிஸ்டேக் நடக்க தான் செய்யும். அந்த மிஸ்டேக்கை நம்ம தவறுகளை தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த இடத்துல நம்ம நல்ல மோல்டாக முடியும். அதே மாதிரி தான் இவருக்கு நான் தவறுகள் என்னென்ன பண்ணுறான்றதை சுட்டி காட்டும் போது எந்த முகசுளிப்பும் கிடையாது இவர்கிட்ட. எனக்கு ஒரு நல்ல ஒரு பாண்ட், என்னென்னா ஒரு தம்பி மாதிரி ஆயிட்டார் அவர். அந்தளவுக்கு ஒரு எது சொன்னாலும் மேம் எனக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்மளை சார்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேமிலி வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் வரலாம். அப்போது நம்மளை சார்ந்து வரவங்களுக்கும் எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாது, ஆப்போசைடில் வரவங்களுக்கும் நம்மளால் எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாதுன்னு நான் அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லி அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் கரெக்ஷன் பண்ணும்போது அழகாக கற்றுக்கிட்டு ஓட்ட ஆரம்பித்தார் விக்னேஸ்வரன் கிட்ட ஒரு நல்ல ஒரு டேலண்டான ஒரு பையன். என்னென்னா ஒரு விஷயம் சொன்னால் அப்படியே டக்குன்னு கேப்சர் பண்ணிக்குவார். அந்த ஒரு என்ன ஓகே, நான் இது ஃபஸ்ட் டைம் தான் கற்றுக்கிறேன்ற அந்த ஒரு இதுவே இவர்கிட்ட இருக்காது. இப்படி சொல்லி கொடுத்தேன்னா அப்படி கேப்சர் பண்ணிட்டு அழகாக மூமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அதுதான் இப்போ இந்த டிரைவிங்.